புதுசா குழந்தை பெத்த அம்மாங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? மில்க் சப்ளை தான். ஆனா இன்னைக்கு நான் மில்க் சப்ளை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அதை பத்திலாம் பேச போறது இல்ல. அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரப்போறோம், எப்படி அந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம ஹேண்டில் பண்ண போறோம், அதை தான் நான் இப்ப சொல்ல போறேன். வெல்கம் டு மை சேனல் ஹவுஸ் நம்பர் V4. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களை தேடி வரும். இந்த சர்வேவை பாருங்க, இது நம்ம இந்தியாவோட சர்வே தான். இதுல 44% ஆஃப் பீப்புள் வந்துட்டு நான் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்ல இருக்காங்க. அதாவது தாய்ப்பால் பத்தாம கூடவே ஃபார்முலா மில்க்கும் கொடுக்குறவங்க, அப்படி இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலா மில்க் கொடுக்குறவங்க இதுல வருவாங்க. இதுல கில்ட் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. பத்தாத ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம அல்டர்னேட் ஆப்ஷன் போகலாம். அதை தான் நமக்கு டாக்டரும் ப்ரெஸ்கிரைப் பண்றாங்க. ஸோ மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி நம்ம பேபிக்கு நம்மளால மதர் ஃபீட் கொடுக்க முடியும் ஃபுல் டைம்னு நினைச்சு இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க. நாம ஹாப்பியாக இருந்தால் தான் நம்மளோட பேபியும் நம்மளால் ஹாப்பியாக பார்த்துக்க முடியும். ஸோ இதிலிருந்து நான் மூவ் ஆகி வந்து ஹாப்பியாக இருக்கேன். அது போல் நீங்களும் மூவ் ஆன் ஆகுங்க. நான் 4 மெத்தட் யூஸ் பண்ண ஃபீடிங் அப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது போல இங்கு ஃபில்லர் டைப்ல இருக்கும். நம்ம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்கும் போது இந்த மாதிரி ஒரு இதில் தான் நியூ பார்ன் பேபிஸ்க்கு ஃபார்முலா மில்க் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அம்மாவுக்கு மதர் ஃபீட் இல்லாத சமயத்தில் இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்போ குட்டி குழந்தைங்களா இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் இதில் நம்ம கரெக்டாக சிந்தாமல் வாயில் கொடுக்க முடியும். இது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு என்னோட ஃபார்முலா ஃபீட் கொடுக்குற டைமில். நெக்ஸ்ட் வந்துட்டு இதை நிறைய நேம்ல சொல்லுவாங்க. எங்க ஊர்ல சங்கடை, சில பேர் ஊர்ல பாலாடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம பேபி வந்துட்டு சீக்கிரமா இதுல குடிச்சிருவாங்க. இது நம்ம பேபியோட கடவா பல்லு கிட்ட வச்சு, மீன்ஸ் பேபிக்கு பல்லு இருக்காது, ஸோ அந்த கடவா பல் வர இடத்துல இந்த சங்கடையை வச்சு நம்ம இப்படி சாய்ச்சோம்னா பொறுமையா அழகா அவங்களோட தொண்டையில இறங்கும். ஸோ ஆனா இதுல ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம். நம்ம ரொம்ப சாய்ச்சிட்டோம்னா அவங்களுக்கு பொறை ஏறிடும். அதுவும் இல்லாம இதை நம்ம படுக்க வச்சுதான் கொடுப்போம். ஸோ அப்ப ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமா இருக்கு இந்த மாதிரி இதுல கொடுக்கும் போது. ஆனா ட்ரெடிஷனல் வே இதுதான். அடுத்த டைப் வந்துட்டு இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் நமக்கு மடிஞ்சு இருக்கும். ஸோ இந்த மாதிரி மடிஞ்சு இருக்கும் போது குழந்தைங்களுக்கு அது வாயில எந்த புண்ணோ கீரலோ ஏற்படுத்தாது. ஆனா சைஸ் இவ்வளோ பெருசு இல்லை, இவ்வளோண்டு குட்டியா இருக்கணும், வாய் இப்படி மடிஞ்சு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டைப்பும் பேபிஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க டாக்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபீடிங் பாட்டில். நான் அதில் 2 டைப் வச்சுருக்கேன். இது வந்துட்டு நார்மலாக ட்ரெடிஷ்னலாக நமக்கு எல்லா கடையிலையும் கிடைக்கக்கூடிய ஃபீடிங் பாட்டில் இது வந்துட்டு பிலிப்ஸோட அவென்ட். இந்த பிராண்டை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இது எனக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, இதில் என்ன அட்வான்டேஜ் இருந்துச்சு, இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சுங்கிறத சொல்ல போகிறேன். இப்போ நான் இதை எடுத்து தலைகீழா ஜஸ்ட் லைக் தட் இப்படி வைக்கிறேன். நான் எங்கேயும் அழுத்தல. ஆனா உங்களுக்கு தண்ணி சொட்டுறது நல்லாவே தெரியுது இல்லையா? இந்த மாதிரி பாட்டில்ஸை நம்ம எப்பவுமே சூஸ் பண்ணக்கூடாது. என்ன ரீசன்னா, குழந்தைங்க அதை தலைகீழா வச்சு நம்ம குடிக்கும் போது அது நிறைய புறையேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைங்களுக்கு மூச்சு திணறலும் ஏற்படும். இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டில் வாங்கிக்கிட்டீங்கன்னா இதை வந்துட்டு ஆன்டிகாலிக் பாட்டில்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதை தலைகீழா ஷேக் பண்ணாலுமே இதுல இருந்து ஒரு சொட்டு கூட கீழே விழாது. பேபி எந்த அளவுக்கு சக் பண்றாங்களோ அந்த அளவு மட்டும்தான் இதுல இருந்து நமக்கு பால் கிடைக்கும். ஸோ இது ரொம்ப சேஃபர். இன்னொன்று இதுல நிப்பிள் கன்ஃபியூஷனும் இருக்காது. ஸோ மிக்சட் ஃபீட் எடுத்துட்டு இருக்க குழந்தைங்க அம்மா கிட்டையும் நல்லா ஃபீட் எடுத்துப்பாங்க, இந்த பாட்டில் பால்லையும் நல்லா ஃபீட் எடுத்துப்பாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி இது வந்துட்டு நான் 0 தான் சொல்லுவேன். அப்புறம் எதுக்கு நான் இதை வாங்கியிருக்கேன்னா, இப்போ என்னோட பேபிக்கு 1.5 இயர் ஆயிடுச்சு. ஸோ தண்ணி கொடுக்கறதுக்காக இதை வாங்கினேன். இப்போ நான் டம்ளர்லேயே தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பேபிஸ்க்கு. மல்டிபிள் சைஸ் இருக்கு. இப்போ என்னோட பேபி கொஞ்சம் பெருசானதுனால நான் இந்த சைஸ் வாங்கியிருக்கேன். இதை விட குட்டி சைஸும் இருக்கு. அதை நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்றேன். ஓகே, இந்த பாட்டில் வந்துட்டு நான் இவங்க பிறந்தப்ப வாங்கினது. நான் மிக்சட் ஃபீடிங் தான் கொடுத்துட்டு இருந்தேன். இந்த குட்டி பாட்டில் தான் அந்த குட்டி பிள்ளைங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும். அந்த டைம்ல நம்ம பெருசா வாங்கக்கூடாது. அதை அவங்களுக்கு கேரி பண்றது ரொம்ப கஷ்டம். இதுல எப்பவுமே நம்ம 2 பாட்டில்ஸ் வாங்கி வச்சுக்கணும். ஒரு குழந்தைங்க இருந்தா 2 பாட்டில் கம்பல்சரி. எனக்கு ட்வின்னுங்கிறதுனால நான் 4 பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஓகே, இந்த பாட்டில எப்படி ஸ்டெரிலைஸ் பண்ணணும்னா, நல்லா கொதிக்கிற தண்ணியில இதை தனியா, இந்த பாட்டம் தனியா கழட்டினோம், இதை தனியா கழட்டினோம், இதை தனியா கழட்டினோம். ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். இப்படி இதை தனியா கழட்டலாம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம எப்பவும் போல வாஷ் பண்ணிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு 20 மினிட்ஸ் போட்டிங்கன்னா ஸ்டெரிலைஸ் ஆகிடும். இந்த ப்ராசஸை காலையிலையும் நைட்டும் 2 முறை கண்டிப்பாக இதை ரிப்பீட் பண்ணியே ஆகணும். பாட்டிலோட ஹெல்த் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது அது மாதிரி கரெக்டாக போடுறதுக்குன்னு ஒரு வே இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியல. இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி அதை போடணும் அப்படின்னு. ஓகே, இப்போ எல்லாம் தனித்தனியாக இருக்குது. இது இருக்கு இல்லையா,
இந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோலும் இந்த மூடியில இருக்க ஹோலும் ஒன்னா மீட் ஆகணும். லைக் இப்படி இதை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல இதை வச்சுட்டு ஸோ இதெல்லாம் உள்ள அமுக்கி விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல செட் ஆகிடும். அப்புறம் எப்பவும் போல் நம்ம பாட்டிலை யூஸ் பண்ண வேண்டியதுதான். இப்படி தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இங்கே இருக்க ஹோல் வழியாக நமக்கு ஏர்லாம் ரிலீஸ் ஆகும். அப்போ தான் இது ஆன்டிகோலிக்காக ஒர்க் ஆகும். இதோட நிப்பிள் வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நியூ மாமா இருக்கவங்க இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி நம்ம சுத்தப்படுத்தணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 முறை நம்ம வந்துட்டு ஒரு பாட்டிலை சுடு தண்ணியில் போடணும். ஒரு பேபி இருக்குன்னா நீங்கள் 2 பாட்டில்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு ட்வின்னுங்கிறதுனால நான் 4 பாட்டில்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது என்னோட பையன் தூங்கிட்டு இருந்தான், எழுந்துட்டான் இப்போ. ஓகே, இதில் இவங்க நல்லா பழகிட்டாங்க. இப்போ எப்படி நமக்கு மதர் ஃபீடை நிறுத்துறது கஷ்டமோ அதே மாதிரி பாட்டில் ஃபீடை நிறுத்துறதும் அந்த அளவுக்கு கஷ்டம்தான். ஸோ நான் இப்போ 1.5 வயசு ஆயிடுச்சு என் பசங்களுக்கு. 2 வயசுல இந்த பாட்டில் ஃபீடை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நீங்களும் இந்த பிலிப்ஸோட அவென்ட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் நல்லா 2 வாட்டி நம்ம வந்துட்டு அதை க்ளீன் பண்ணணும் சுடு தண்ணியில் போட்டு. ஸோ அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்பதான் ஹைஜீனா இருக்கும். ஹைஜீன் மிஸ் ஆயிடுச்சுன்னா மோஷன் ப்ராப்ளம் வந்துடும், மோஷன் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ பால் டப்பா ரொம்ப 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 முக்கியம். டப்பால மட்டும் நமக்கு இன்ஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா பேபிஸோட ஹெல்த் ஃபுல்லாவே இன்ஃபெக்ட் ஆயிடும். ஸோ அதனால பார்த்து சூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா பிலிப்ஸோட அவென்ட்டை நம்பி வாங்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நியூ மாமிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ.